ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்தேனும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் அபிநயா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க எம்டெக் முடிச்சிருக்காங்க. சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. ஒரு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வயது ஒரு 60 to 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க சென்னையை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் வந்து ஒரு டிகிரி கண்டிப்பாக படித்து ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும், ஓரளவு வசதியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது டீச்சர் லைனில் இருக்கிறவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் ஓகேவாக இருக்கும், இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே இந்த பிஸ்னஸ் தாங்க பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா ஒரு தம்பிங்க. ஸோ அண்ணா வந்து பிஸ்னஸ் அவர் தனியாக பண்ணிகிட்ருக்காரு, தம்பி வந்து படிச்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 50 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு நல்லாவே செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து வீட்டோட மணமகனாக வந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா சுகன்யா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் டீச்சராக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருச்சியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு, நிலம், கார்னு நல்ல ஒரு வசதியெல்லாம் இருக்குதுங்க. ஸோ இவங்களுக்கும் நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க யாரும் இல்லாமல் தனிமையில் தான் வசிக்கிறதாகவும், இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ அம்மாவுக்கும் இப்போ வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடன் பிறந்தவங்கன்னு யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அப்பா வீட்டு சைடு ஓரளவு லேண்டு இதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ இவங்களுடைய தேவைகளுக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், வீட்டோட மணமகனாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னை போலவே டீச்சர் லைனில் இருக்கிறவராக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டார் கல்வித்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.